Welcome to Liwin Funsta channel. இன்னைக்கு March 4th ஓட current affairs தான் பார்க்க போறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes of banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available in Play Store. 1 year subscription ka RRBPO அப்படின்ற coupon code use பண்ணீங்கன்னா 50% offer you can get it. Now that 25-day challenge is available. So for SBI clerk if you start your preparation now, இது விட லேட்டா if you start there is no use. So at least have a hope and start your preparation. At least if இதுக்கு இல்லைனாலும் SBI PO it will be very useful. So அதுக்கும் you can get ready. So the first news is National Defense Day in India வந்து object நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். அதோடைய ப்ரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, which is March 3rd அப்சர்வ் பண்ணுறோம் and to honor the armed forces and their sacrifices. ஸோ இது வந்து நம்ம இண்டிபெண்ட் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணல, அதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் ரூலில் இருக்கும்போதே ஒன் ஆஃப் த வைஸ் ராய்ஸ் தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. World War Iல இந்தியன்ஸோட கான்ட்ரிபியூஷனை வேர்ல்ட் வைட் செலிப்ரேட் பண்ணணும், ஆர் அட்லீஸ்ட் இன்சைட் இந்தியா we have to honor the army members who sacrificed their lives. அதுக்காக they started this. ஸோ அதுதான் கொடுத்துருப்பாங்க, டெடிகேஷன், கரேஜ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். சேஃப்கார்ட் பண்ணாங்க இல்லையா நேஷனை, சாவர்னிட்டி அண்ட் டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டியில். ஸோ அதுக்காக இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் டே இஸ் அப்சர்வ். ஸோ இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் 3 பேருமே சேர்ந்து தான் இதை அக்னாலேஜ் பண்ணுவாங்க அண்ட் அவேர்னஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. பரேட்ஸ், ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங், ரெத் லேயிங் ஃபார் த வாரில் இறந்து போனவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அண்ட் பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ் அண்ட் ஸோ ஆன் வில் பி டூயிங் ஹேப்பனிங் in that day. 1993 தான் இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் டேவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணுறாங்க அண்டர் த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா லார்ட் இர்வின். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸ் இன் World War Iல அவங்களோட கான்ட்ரிபியூஷனை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக they started this. So the day also honors the bravery of Indian troops in 1957 War of Independence. ஸோ அதையும் வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி இந்த டே இருக்குது. ஸோ நேஷ்னல் டிஃபென்ஸ் டேயோட சாக்ரிஃபைசஸை ஹானர் பண்ணுவாங்க, நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க, பேட்ரியாட்டிசமை என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ 1926 1931 வரையும் லார்ட் இர்வின் வந்து வைஸ்ராய் ஆஃப் இந்தியாவாக இருந்திருக்காரு. ஸோ தேட்ஸ் த திங். நெக்ஸ்ட் வந்து வேர்ல்ட் ஹியரிங் டேயோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் 2025 தீம் என்ன அப்படின்னா, எம்பவர் யுவர் செல்ஃப் டு மேக் இயர் அண்ட் ஹியரிங் கேர் அ ரியாலிட்டி ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு March 3rd நம்ம அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஹியரிங் ஹெல்த்தை வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றது. நவ் தட் மோர் ஆஃப் ப்ளூடூத் டிவைசஸ் அதிகமானதுனால பீப்புள் ஸ்டார்டட் யூஸிங் ப்ளூடூத் டிவைஸ் அண்ட் நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது ஹெட்ஃபோன் வச்சுருக்காங்களா, இதில் அதில் பேசுகிறாங்களா நம்மகிட்ட பேசுகிறாங்களான்றதே தெரியுதில்ல. அண்ட் நவ் தட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு செட் ஆஃப் ப்ளூடூத் இருக்குது அண்ட் நெக் பேண்ட் தனியாக, TWS தனியாக அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் நோ இப்போ வயர்டு ஹெட்செட்ஸே இட் இஸ் நாட் so prevalent. But headset யூஸ் பண்ணுறது வந்து certain people like me don't like. அதுலேயும் wired if suppose சரியாக கேட்கல ஒரு சரியாக அந்த இது வந்து I have to concentrate more அப்படின்னா you can use, and that also wired headsets will be preferable. பட் நிறைய பேர் வந்து அவங்களோட ஹெல்த் கேரை வந்து ஒழுங்காக பண்ணுறதில்ல. ஸோ அவங்களோட ஹெல்த் ஹியரிங் ஹேபிட்ஸை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும், லிசனிங் ப்ராக்டிசஸ், சேஃபாக லிசனிங் ப்ராக்டிசஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும், இயர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹியரிங் லாஸை கண்டுபிடிச்சா ரீஹேப் ஈஸியாக இருக்கும். ஸோ அதையும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக இது. அதனால தான் எம்பவர் யுவர் செல்ஃப் டு மேக் இயர் அண்ட் ஹியரிங் கேர் ரியாலிட்டி ஃபார் ஆல். இப்போ டூத்துக்கெலாம் வி ஹாவ் ஒரு லைட்டாக பெயின் வந்தால் வி ஆர் செக்கிங், பட் காதை வந்து மதிக்கிறதே இல்லை நம்ம. ஸோ இஃப் சம்திங் பிக் ஹேப்பன்ஸ்னா தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ ஸ்டார்ட் ரெடியூசிங் த ப்ளூடூத் ஹெட்செட்ஸ். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ப்ரைவேட்டாக ரூம் இல்லை அப்படின்ற போது யூ ஹாவ் டு ப்ரிஃபர் headphones, but yeah, try to avoid as much as possible. By 2030 over 500 million people வந்து disabling hearing lossக்காக ரீஹேப்பில் சேர்ந்துருப்பாங்க. they need rehab அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. And 1 billion young people face the risk of permanent hear loss due to the prolonged exposure to loud sounds and speaker sounds, especially இந்த திருவிழா மாதிரியான சீசன்ஸ்லாம் it is so bad. இந்த பக்கத்துலலாம் இஃப் someone is having some celebrations or ஏதாவது ஒரு வீட்டில் விசேஷம் அப்படின்னா they used to have the loud speakers. இந்த கோன் மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து it is what to say, அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. ஆனாலும் still people in the rural area use that. ஸோ அதெல்லாம் வந்து it has to be reduced. And if you see in these sounds also harm the animals.
ஸோ பெட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த டைமில் இட் வில் பி வெரி நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்கும், அதுங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ 1 பில்லியன் யங் பீப்புளுக்கு இந்த ரிஸ்க் பெர்மனெண்ட் ஹியரிங் லாஸ் ரிஸ்க் இருக்குன்றதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப் லிசனிங் ஹேபிட்ஸ் அண்ட் இயர் ப்ரொடெக்ஷன் கேன் ப்ரிவெண்ட் மெனி கேஸ் ஆஃப் ஹியரிங் லாஸஸ். ஸோ சேஃப் லிசனிங் ஹேபிட்ஸை வந்து அதிகமாக்கிக்கோங்க. And timely identification and rehab help individuals with hearing loss and அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுறதுக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். கால் டு ஆக்ஷன், இண்டிவிஜுவல்ஸ் வந்து அவங்களோட ஹியரிங் ஹேபிட்ஸை வந்து நல்லபடியாக வச்சுக்கணும். அண்ட் டைம் டு டைம் செக்கப்ஸ் அண்ட் அவங்களோட ஹியரிங் இம்பேர்மெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் தே ஹாவ் டு செக். அண்ட் அந்த மாதிரி இருக்கிற பீப்புளையும் வந்து தே ஹாவ் டு சப்போர்ட். கவர்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆல்சோ ஷுட் க்ரியேட் அவேர்னஸ். கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டும் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. 2015 தான் இன்டர்நேஷ்னல் இயர் கேர் டே அப்படின்னு இருந்ததை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக மாற்றி இந்த ஒரு டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். WHO ரோல் வந்து ஆனுவல் தீம் செட் பண்ணுறதும் இதுக்கு ரிலேட்டடான எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் அவேர்னஸ் இதெல்லாம் வந்து கேம்பெயின் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து இந்தியா வந்து எந்த டீமை வந்து டிஃபீட் பண்ணி ஃபைனலுக்கு போனாங்க இன் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு ஈஸியாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் தென் ஆஸ்திரேலியா தான். ஸோ ஐ எம் நாட் ஷுர் வை ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் தேர் இஸ் அ ப்ராப்ளம். ஐ ஸ்டார்டட் சீயிங் மோர் ஆஃப் அந்த மேட்ச் நடக்கும்போதே வந்து நிறைய லைக் ஒரு பர்டிகுலர் பிளேயரை புல்லி பண்ணுறது அந்த மாதிரிலாம். பட் ஐ எம் நாட் ஷுர் வாட் இஸ் ஹேப்பனிங். பட் 4 wickets டிஃப்ரென்ஸில் we won. ஸோ we are into finals and 9th March is the finals நம்மளுக்கும் நியூசிலாந்துக்கும். ஸோ எப்படி வின் பண்ணாங்க அதெல்லாம் இருக்கும். முகமது ஷமி அண்ட் குல்தீப் யாதவோட பவுலிங் வாஸ் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அண்ட் வருண் சக்கரவர்த்தியோட ஸ்பின் அட்டாக் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனை ட்ரபிள் பண்ணிச்சு. அண்ட் டாப் பேட்ஸ்மேன்ஸ் ஹூ ஆல்சோ, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா தான் விளையாண்டாங்க, தே செட் த மார்க். அந்த மார்க்கை வந்து சம் ரேஞ்சுக்கு போக விடாமல் தடுத்தது தீஸ் பீப்புள்னால் அதை ஈஸியாக ரீச் பண்ணது தீஸ் பீப்புள். ஸோ வி ஹாவ் டு கிவ் தெம் இல்லையா. ஆஸ்திரேலியா த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் இவங்க. ஸோ அவங்கள நாக் அவுட் பண்ணி நம்ம டஃப் ஃபைட் கொடுத்து ஃபைனல்ஸ்க்கு போயாச்சு. ஸோ நவ் தட் நியூசிலாண்டோட வி ஷால் சி எப்படின்னு. ஆஃப்டர் திஸ் மேட்ச்க்கு அப்புறம் ஸ்டீவ் ஸ்மித்தும் வந்து ஹி அனௌன்ஸ்ட் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். ஸோ அதுவும் நடந்திருக்கு. விதர்பா அப்படின்ற ஒரு டீம், ஆக்சுவலாக இட் இஸ் அ விதர்பான்றது ஒரு டீம் ரஞ்சி ட்ராஃபி ஃபைனலில் வின் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸில் எப்படி அந்த விக்ட்ரி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பை செக்யூரிங் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லீட் அகேன்ஸ்ட் கேரளா. ஏன்னா ஆக்சுவலாக ஏன் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது அப்படின்னா கேரளாவை தான் ஆப்போனண்ட். ஸோ 2 பேரும் ட்ராக்கு வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அண்ட் செகண்ட் இன்னிங்ஸை வந்து பார்த்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை வச்சு பார்க்கும்போது விதர்பா ஹேட் மோர் ரன்ஸ். ஸோ அதனால் அவங்க தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ விதர்பா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் நாக்பூரில் தான் நடந்தது. கேரளா இஸ் த ஆப்போனண்ட். ட்ரா ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு டெசிஷன் எடுத்தாங்க. கேப்டன் பேர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த 3rd டைம் விதர்பா இஸ் வின்னிங். 2017 அப்புறம் 19 2 தடவையும் வின் பண்ணிவிட்டு த நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்களால வின் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கோவிட்னால நடக்கலை. ஸோ அந்த இதுலேருந்து மும்பை ஹேட் தட் இந்த தடவை டிஃபெண்டிங் சாம்பியன் அவங்க தான். ஸோ அவங்கள வந்து செமிஃபைனல்லையே நாக் அவுட் பண்ணி தான் போனாங்க. அண்ட் குவார்டர் ஃபைனல் நம்மளை தான் நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 16 out of 7 matches in this league stage performances. ஸோ விதர்பாவோட ஜேர்னி எல்லாம் கொடுத்துருக்காங்க. 2017, 18 and 2024 3 தடவை they won the trophy. 23 மட்டும் they had மும்பை கிட்ட they lost. So they took back the trophy to them. So இது 3rd time. தென் கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2025 பி ஹெல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நடுவில் வந்தால் ஐ தாட் ஐ கேன் இதை சொல்லலான்னு, பட் கண்டினியூ பண்ணும்போது சொல்லலான்றதுனாலையும் ஐ லெஃப்ட். இது என்னென்னா இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ குல்மார்க் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் நடக்குது. என்னென்னா இட் ஸ்டார்டட் இன் February 22 to 25 முடிக்கிறதா இருந்தது. ஸ்டார்டிங் எல்லாம் பண்ணாங்க. அந்த ஸ்டார்டிங் செரமனியே வந்து மோர் ஆஃப் ஸ்னோ இருந்ததுனால த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் குடன் கோ தேர் இன் பர்சன். ஸோ வர்ச்சுவலாக தான் லான்ச் பண்ணாருன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இன்அடிக்குவேட் ஸ்னோஃபால். ஸோ ஸ்லோப்ஸ் எல்லாம் வந்து வின்டர் ஸ்போர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்அடிக்குவேட் ஸ்னோஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்போன் பண்ணாங்க. நவ் தட் ஆஃப்டர் ஹெவி ஸ்னோஃபால் கிட்டத்தட்ட 113 centimeter பிட்வீன் February 25 to 28 இப்போ ஸ்கீயிங் அண்ட் அதர் வின்டர் ஸ்போர்ட்ஸுக்கு இட் இஸ் சூட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஒரே ஒரு வாட் டு சே ஒரே ஒரு ஸ்போர்ட்டுக்கு மட்டும்
ஹூ இஸ் த வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது இந்தியன் ஆர்மி தான். ஸோ வின்னர் அது என்ன ஸ்போர்ட் அப்படின்றத வந்து டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஏன்னா நம்ம அதை பார்த்தோம், இந்தியன் ஆர்மி தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னன்றதை ரீகால் பண்ணிங்க அப்படின்னா டூ கமெண்ட். கீ ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் 30 டீம்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி பார்ட்டிசிபேட்டிங் அண்ட் 1000 அத்லெட்ஸும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அண்ட் கரண்ட் வெதர் கண்டிஷன் வந்து ஃப்ரெஷ் ரெயின்ஃபால் அண்ட் ஸ்னோஃபால் இஸ் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் காஷ்மீர் வேலிலாம் இருக்குது. அண்ட் ஹெவி ஸ்னோஃபால் வந்து இருக்குது. அண்ட் டெம்பரேச்சரும் வந்து ட்ராப் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நவ் தட் யூ கேன் ஃபீல் திஸ் டைம் ஆஃப் இயரில் வந்து யூஸ்வலாக ஆட்டம் சீசன் தான் இருக்கும். மோர் ஆஃப் இந்த மாசி மாதமே வந்து மாசி பனி வந்து மெச்சும் குளிரும் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஐ யூஸ் டு ஹியர் வீட்டில் பெரியவங்கலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்தளவுக்கு சம்மர் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கல. இப்போ இந்த ஹீட் வேவ்ஸே வந்து மே மந்தில் ஆர் ஏப்ரல் மந்தில் வருது. இட் இஸ் ஸ்லோலி போஸ்ட்போனிங் டு இந்த மார்ச். ஸோ இந்த மார்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் சம்வாட் குட், ரெயினெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஸோ குட். அண்ட் ஹிந்து யூடியூப்லேயுமே வந்து தே போஸ்டட் சம் இந்த ஹீட் வேவ் ரிலேட்டடாக போட்டிருந்தாங்க. அண்ட் ஏதாவது நியூஸ் ஹிந்துலேயும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் யா த கிளைமேட் சேஞ்ச் இஸ் ஹாரபிள். அதனுடைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சமாக இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது. ஐ மீன் ரொம்ப ஹாரிஃபிக் ஆகிட்டே இருக்குது. ஸோ வெதர் ஃபோர்காஸ்ட்டுமே சொல்லியிருக்காங்க. பொட்டன்ஷியல் ரிஸ்க் டியூ டு ஸ்னோஃபால் என்னென்னன்றதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்றதுலாம். பட் வி ஹாவ் டு நோ தட் கேலோ இந்தியா வின்டர் கேம் இஸ் ஹேப்பனிங் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர், போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். ஒரு கிரிக்கெட்டர் விச் இஸ் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஹூ February 2025 அவர் வாழ்ந்துட்டுருக்க வரையும் ஹீ வாஸ் த ஓல்டஸ்ட் லிவிங் டெஸ்ட் கிரிக்கெட்டர். பட் ஹீ பாஸ்ட் அவே இன் February 2025. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹீ இஸ் அ சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். ஸோ அவரோட பேர் என்னென்னா ரான் ட்ரேப்பர். ஸோ ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் ரான் ட்ரேப்பர்ன்றவர் வந்து இப்போ இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவரோட பர்த் பிளேஸ், டெத் பிளேஸ் எல்லாமே வந்து ஆஃப்ரிக்கா தான், சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஹீ இஸ் அ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பராகவும் அக்கேஷ்னலாக இருந்திருக்காரு. அண்ட் டெஸ்ட் மேட்சஸ் எவ்வளோ விளையாண்டுருக்காரு, பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹீ ஃபர்ஸ்ட் பிளேயர் 2 செஞ்சுரிஸ் இன் சிங்கிள் கியூரி கப் மேட்ச்லலாம் இருந்திருக்காரு அப்படின்னு அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஆல் தட் வி ஹாவ் டு நோ இஸ் ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் passed away and அவரோட பேர் வந்து ரான் ட்ரேப்பர் and he played for South Africa. அவ்வளோதான். தென் ஆர்பிஐயோட ரெகுலேஷன் அட் அ கிளான்ஸ் ஹேண்ட்புக். ஸோ இந்த ஒரு ஹேண்ட்புக் வந்ததுக்கப்புறம் ஐ saw it little late. அடுத்த நாள் தான் நான் பார்த்தேன், பிகாஸ் ஐ had some other work. ஸோ அது பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இது என்ன ஆர்பிஐயே வந்து அவங்களோட ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளே சர்க்குலர் மறந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலேஷன் மாதிரி க்ரியேட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ திஸ் இஸ் த ஹேண்ட்புக் ரெகுலேஷன்ஸ் அட் அ கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு February 2025 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஆர்பிஐயோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன் தான் வந்து இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிலீஸிங் ஏஜென்ட்ஸ் யார் அந்த மாதிரிலாம் யூ கேன் நோ. ஸோ இதில் என்னென்னா மோஸ்ட்லி இதில் பார்த்தீங்கனாலே யூ கேன் நோ தட் லெஜிஸ்லேட்டிவ் ஃப்ரேம் ஒர்க் என்ன, லைசன்சிங் டு நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு பேங்க்கோ இல்லை என்பிஎஃப்சியோ என்ன மாதிரியான கேட்டகரி, என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்தால் லைசன்ஸ் கொடுக்கப்படும் அந்த மாதிரி. ஸோ எல்லா ஃப்ரேம் ஒர்க்குமே வந்து லைக் ரெகுலேட்டர்ஸ் ரிலேட்டடாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் மெயின்டைன் பண்ணணும் என்பிஎஃப்சிஸ், ஸோ அதில் ப்ரைஸஸ், சார்ஜ் எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரெகுலேஷன் லைக் ஆர்பிஐயோட ரெகுலேஷன் என்னென்ன இருக்கோ இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷனுக்கே ஒரு கைட் மாதிரி இதை டேப்லெட் காலமில் ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலேஷன் ஆஃப் பேங்க் இதெல்லாம் வந்து ஆக்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆக்ட்ஸ் மூலயமா பேங்க்ஸ் மேலே ஆர்பிஐ ஹேஸ் த ரைட் டு ரெகுலேட் தம். ஸோ அதே மாதிரி என்பிஎஃப்சிஸ், ஏஆர்சிஸ், சிஐசிஸ், கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ், ஸோ அதை எப்படி ரெகுலேட் பண்ணணும்னா தீஸ் ஆர் த ஆக்ட் விச் மேக் ஆர்பிஐ டு டூ டேக் ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸோட லிஸ்ட்டு. ஒரு லைசன்ஸ் ஃபார் நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட பெய்டப் ஆர் நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கணும், ஒரு யூனிவர்சல் பேங்காக மாறணும்னா 1000 crore. ஸோ இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு கன்சைஸாக ஒரு 77 பேஜில் மொத்தமாக அவங்க வந்து எல்லாத்தையுமே
கண்டிஷன்ஸ் என்னவாக இருக்கணும். ஒரு என்பிஎஃப்சியில் தேர் ஆர் மோர் டைப். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே யூ மைட் நோ என்பிஎஃப்சிஸோட கேட்டகரி என்னன்னே இங்கே கொடுத்துட்டாங்க. ஸோ எவ்வளோ என்பிஎஃப்சிஸ் இருக்குது அப்படின்னு. ஐசிசிலேயே வந்து டைப் 1, டைப் 2 எல்லாமே வந்து நான் டெபாசிட் டேக்கிங். என்டினா P2P, பியர் டு பியர், அப்புறம் AA, MF5, அந்த மாதிரி மைக்ரோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஃபேக்டர், ஹெச்எஃப்சிஸ், ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனுடைய நெட் ஒர்த், ஃபண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இது வந்து இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, திஸ் ஆர்பிஐயோட ஹேண்ட்புக்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் அட் அ கிளான்ஸ் வந்து ஒரு ஹோலி புக் மாதிரி ஆகிடும். we have to see these இந்த ஒரு இதை பார்த்தாலே போதும் நம்மளுக்கு வந்து எல்லாமே. ஏதாவது ஒரு சர்க்குலர் வந்தாலுமே யூ கேன் நோ ஃப்ரம் திஸ். இதை பார்த்தாலே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ பேசல் 1 ஃப்ரேம் ஒர்க் என்ன, பேசல் 2 என்ன, பேசல் 3 என்னன்றதை வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டெஃபினிஷன்ஸ் ஃபார் கேபிட்டல் என்னெல்லாம் மாற்றிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஒரு கன்சைஸாக ஒரு பிடிஎஃப்பில் கொடுத்த மாதிரி இருந்தது. இட் ஹேஸ் லாட் மோர் வெயிட்டேஜ் அண்ட் ஹெவியும் கூட. ஸோ இதெல்லாம் உட்காந்து ஒவ்வொன்றும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் டைம் டேக்கிங். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி ரெகுலேட்டரி பாடி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்க யூ கேன் ஹாவ் அ லுக். இதை வந்து ஃபுல்லாக கரைச்சி குடிச்சிட்டிங்க அப்படின்னா யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட். ஸோ இன்டர்வியூலாம் ஈஸியாக யூ கேன் ஹேண்டில். அண்ட் இதில் பார்த்தீங்கனாலே செக்யூரிட்டி அகேன்ஸ்ட் விச் லோன் இஸ் கிராண்டட், லைக் லிமிட் எவ்வளோ இருக்கணும், லோன் டு வேல்யூ மார்ஜின் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு டேப்லெட் காலமில் நீட்டாக கொடுத்துட்டாங்க. இது ஸோ ஒரு கன்சைஸாக அவங்களுக்கும் இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா ஒவ்வொரு சர்க்குலர்லேயுமே வந்து இப்போது ஏதாவது ஒன்று மாற்றிருக்காங்க அப்படின்னா அந்த சர்க்குலர் டு சர்க்குலர் மாற்றணும். இப்போ நேச்சர் ஆஃப் லோன் லிமிட்லாம் வந்து இப்போ மாற்றிருக்காங்க ஒரு சர்க்குலரில் அப்படின்னா தே ஹாவ் டு கோ அண்ட் செக் த சர்க்குலர். அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் லைக் என்பிஎஃப்சிஸோ பேங்க்ஸோ யாராக இருந்தாலும் இந்த ஒரு பிடிஎஃப் கோத்ரூ பண்ணாலே போதும். ஸோ என்ன மாதிரியான புது லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, லைக் இப்போ பாருங்களேன் யூசிபிஸ்க்கெலாம் வந்து அவங்களோட ஏரியாவை பொறுத்து ரெகுலேட்டரி லிமிட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ Tier 1 கேபிட்டல் அண்ட் சிங்கிள் பாரோவருக்கு 15% மட்டும்தான் கொடுக்கணும். குரூப் பாரோவர்ஸாக இருந்தால் 25% ஆஃப் த Tier 1 கேபிட்டல் தான் லோன் கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் அவங்களோட எக்ஸ்போஷர் லிமிட். ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஆர்பிஐ செட் பண்ணுறது தான். ஸோ எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஐ வாஸ் லிட்டில் பிட் ஷாக். ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களான்னு ஃபுல்லாக செக் பண்ணி ஐ வாஸ் டேக்கிங் தேட். நோ, திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் தே டிட் திஸ். ஸோ ஆஃப்டர் கோயிங் த்ரூ திஸ் அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணி தேட் இதுக்கு முன்னாடி 2021 ரிசர்வ் பேங்க்கில் வந்து ஒரு ரெகுலேஷன் ரிவ்யூ அத்தாரிட்டி 2.0 அப்படின்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ரெகுலேட்டரி ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இன்டர்னலி இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி சஜஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி வாஸ் மேட். ஸோ அவங்க தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க தேட் ரெகுலேட்டரி ஹேண்ட்புக் அப்படின்னு ஒன்று வந்து க்ரியேட் பண்ணுங்கள். பிகாஸ் தேர் இஸ் ரெகுலேட்டரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்ற போது யூ வாண்ட் a handbook that will be based on detailed deliberations. அவங்க சொன்னதில் இதுதான் சொல்லியிருந்தாங்க. ரிப்போர்ட் வாஸ் சப்மிட்டட் டு ஆர்பிஐ on June 10, 2022. ஸோ அதில் உள்ள ஒன் ஆஃப் த கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இந்த ரிப்போர்ட் ரெகுலேட்டரி ஹேண்ட்புக் அப்படின்னு சொல்லிட்டு கன்சாலிடேட்டிங் த ரெகுலேட்டரி அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரெகுலேட்டட் என்டிட்டிஸை வந்து ஒரு குவிக் ரெஃபரன்ஸ் கைடு மாதிரி. ஸோ இதில் மொத்தமாக ஒரு கைட்லைன்ஸும் இருக்குமான்னு கேட்டால் நோ, தே ஹேட் அந்த இன்ட்ரடக்ஷன். செகண்ட் வந்து லைசன்சிங் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்னன்ஸ் of ownership framework, prudential norms and capital regulations, conduct related to regulations, resolution of regulated entities அப்படின்னு சொல்லி இதுதான் இருந்தது. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெகுலேஷன் வந்து என்ன மாதிரியான ரெகுலேஷன் சோஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஒரு ஹேண்ட்புக் மாதிரி ரெடி பண்ணி திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன். ஸோ இதில் வந்து 2 ஸ்பெஷலைஸ்டு டிவிஷன்ஸ் லைக் த ப்ரூடென்ஷியல் ரெகுலேஷன் டிவிஷன் அண்ட் த காண்டக்ட் ஆப்ரேஷன் டிவிஷன், இவங்க 2 பேருமே வந்து இதை டிவைட் பண்ணி they achieve this objective. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு புக்காக ரெடி பண்ணி விடணும். லைக் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸாக இருந்தாலும் சரி, கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், என்பிஎஃப்சிஸ், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ், ஏஎஃப்ஐஸ், சிஎஸ்ஐஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களோட ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஒரு சர்க்குலரையுமே வந்து போய் அவங்க பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றதுனால ஒரு புக்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க டு சம்மரைஸ் ரெகுலேட்டரி கைட்லைன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பேங்கிங் என்டிட்டிஸ் இன்க்ளூடிங் எல்லாமே தான். ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு, இது வந்து டஸ் நாட் ரீப்ளேஸ் அஃபிஷியல் சர்க்குலர்ஸ், மாஸ்டர் சர்க்குலர்ஸ், டைரக்ஷன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலை. பட் அதில் என்ன இருக்குன்றதை வந்து கன்சைஸாக ஒரு டேப்லெட் காலமில் ரெடி பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க லைக் நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ், லைசன்சிங்கில், பிரான்ச்சிங்கில், ஸோ இது எல்லாம் பார்த்திங்கன்னா இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் மட்டும் பார்த்துட்டு இஃப் யூ வாண்ட் டு ரீட் யூ கேன் ரீட்.
பட் இதுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இதில் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு விஷயமும் யூ ஹேவ் டு நோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஃபேசி ஆக்ட்னு முடிச்சிட்டாங்க. யூ மஸ்ட் நோ த ஃபுல் ஃபார்ம். ஸோ இங்கே வந்து ஒரு கன்சைஸான ஒரு இது தான் இருக்குமே தவிர யூ டோன்ட் நோ ஒன்றுக்கும் டெஃபினேஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ எஸ்டிசிபி சிசிசிபின்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் யூ கான் கோ. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல த ஃபுல் ஃபார்ம் வில் பி தேர், தட் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ if you want you can read, but this இப்போது இந்த இதில் வந்து கன்சைஸாக 1-2 தான் கொடுத்துருக்காங்க. பட் யா, இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரீட். ஸோ ஆர்பிஐ வந்து என்பிஎஃப்சிஸை ரினியூவிங் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட்டை வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்கன்னா, டு ப்ரிவென்ட் டிஸ்கைஸ்டு borrower ஸ்ட்ரெஸ். ஸோ என்பிஎஃப்சிஸ் வந்து they have to stop renewing lines of credit due to concerns over hidden borrower stress. ஸோ வாட் இங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து டோட்டலாகவே பேன் பண்ணியிருக்காங்க ஃபார் ரினியூவல் ஆஃப் என்பிஎஃப்சிஸ் வந்து இனிமேல் வந்து இந்த லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் திஸ் லைன்ஸ் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா தான் யூ மைட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ லைன் ஆஃப் கிரெடிட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு borrower they can be a businessman. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃபண்ட்ஸ் லோனாக இருக்கிற ஃபண்ட்ஸை வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து they can withdraw within sanction டைம்குள்ளே. ஸோ அந்த sanction டைம்குள்ளே they can withdraw funds multiple times. ஆனால் they will pay only the interest. பிரின்சிபலை வந்து ரீபேமெண்ட்டை they will pay later. ஸோ இது வந்து லோன் ரோல் ஓவர்ஸ், லைக் ரிஸ்க் ஆஃப் லோன் ரோல் ஓவர் வந்து அதிகமாகுது. விச் இஸ் அந்த லோன் வந்து திரும்ப கிடைக்குமா இல்லையா அப்படின்றது தெரியாமல் இட் இஸ் மேக்கிங் த என்பிஎஃப்சிஸ் பேலன்ஸ் ஷீட் வந்து ரொம்ப ரிஸ்க் அதிகமாக்கிக்கிட்டே இருக்குது. ஸோ ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ்ஸை வந்து இட் இஸ் அதிகமாக்குது அப்படின்றதுனால ஆர்பிஐ வந்து புதுசாக ரெனியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ borrowerோட ஸ்ட்ரெஸ் என்னென்னா, சின்ஸ் என்பிஎஃப்சிஸ் லேக் ரியல் டைம் ஆக்சஸ் டு கேஷ் ஃப்ளோ. ஏன்னா அவங்களோட சோர்ஸ் ஆஃப் ஃபண்டே வந்து ஒன்று பேங்க்கு இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான விஷயங்கள்லேருந்து தான் தே ஆர் கெட்டிங். ஸோ இல்லை டிபெஞ்சர்ஸ் அந்த மாதிரி. ஸோ தே மே நாட் டிடெக்ட் ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸ் அன்டில் லேட்டர் ஸ்டேஜஸ். borrowers can withdraw funds multiple times. ஏன்னா அது அங்கே சொல்லியிருக்கதே அதுதான். லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்னதே என்னென்னா, இட் இஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் லோன். அது என்னென்னா, ஒரு ஸ்பெசிஃபைடு செட் ஆஃப் அமௌண்ட், மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவோ அந்த லிமிட் ஆஃப் அமௌண்ட் வில் பி தேர். கொஞ்சம் கொஞ்சமாக தே கேன் டேக். அது வந்து இப்போது இதுக்கு முன்னாடி ஏன் மற்ற லோனுக்கும் இந்த லோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது தவிர இருக்கிற மற்ற லோன்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஹவுசிங் லோன், ஆட்டோமொபைல் லோன், இல்லைன்னா பர்சனல் லோன். இப்போ பர்சனல் லோன் வந்து தே கேன் டூ ஃபார் வாட் எவர் ரீசன்ஸ் தே கேன். ஸோ இது அது மாதிரி தான் இதுவும். இந்த இதில் வந்து borrowers கேன் டேக் அவுட் த ஃபண்ட் அண்ட் யூஸ் ஃபார் வாட் எவர் பர்பஸ் தே நீட். ஸோ அது ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் இல்லைன்ற போது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிட்வீன் அ பேங்க் அண்ட் அ கஸ்டமர் வந்து மாறலாம். ஸோ அண்ட் அந்த borrower கேன் ஹாவ், அதுவும் என்பிஎஃப்சி மாதிரியான, ஏன் என்பிஎஃப்சிக்கு மோஸ்ட்லி ஒரு borrower போவாங்க பேங்க்கை விட்டுட்டு அப்படின்னா, தேர் தே ஓன்ட் சி த என்னது சிபில் ஸ்கோர் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களோட கிரெடிட் வர்த்தினஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தே வில் கிவ் லோன். ஏன்னா அவங்களுக்கே சோர்ஸ் ஆஃப் ஃபண்டே வந்து வேறு இடத்துலேருந்து தான் வருதுன்ற போது இங்கே தே வில் ஹாவ் அ மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு மிச்சத்தை தே வில் பே பேக் அஸ் அ இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது நிறையா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வச்சு தான் கொடுப்பாங்க. ஆப்வியஸாக பேங்க்கை தவிர என்பிஎஃப்சி ஏன் இருக்குன்னா, பிஸ்னஸ் மாதிரியான விஷயங்களுக்கு தே நீட் லோன். பட் அவங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருக்காது, ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் ஒரு லோன் பேங்க்கில் இருக்கும். ஸோ அதனால் பேங்க் தரமாட்டாங்கன்ற போது தான் தே கம் டு என்பிஎஃப்சிஸ். ஸோ என்பிஎஃப்சிஸ் அப்படி இருக்கும்போது அவங்களோட ரிஸ்க்கை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப் வாஸ் டேக்கன் பை ஆர்பிஐ. ஸோ ஆப்வியஸாக எதுவும் ஒரு என்பிஎஃப்சி ரிஸ்க்கை டைப்பில் இல்லாமல் இந்த ஸ்டெப் எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு அலார்மிங்காக நடந்திருக்க போய் தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ பேங்க் பிலீவ்ஸ், ஆர்பிஐ பிலீவ்ஸ் வந்து பேங்க் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெட்டராக சூட் பண்ண முடியும். லைக் லைன் ஆஃப் கிரெடிட்ன்ற இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் லோனை வந்து பேங்க்கு கொடுத்தா இட் வில் பி பெட்டர். ஏன்னா தே வில் செக் த சிபில் ஸ்கோர். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க கொடுக்கும்போது இட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ப்ராடக்டை வந்து பேங்க்ஸ் கேன் டேக் கேர் அப்படின்னு ஆர்பிஐ நினைக்கிறாங்க. ஸோ என்பிஎஃப்சிஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பெட்டர் கேஷ் ஃப்ளோ மானிட்டரிங் சிஸ்டம் பேங்க்ஸ் கிட்ட இருக்கிறதுனால என்பிஎஃப்சிஸ் ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்பிஎஃப்சி அஃபெக்டட் அப்படின்னா, இது வரையும் வந்து தேர் ஆர் லார்ஜ் என்பிஎஃப்சிஸ். ஸோ கார்ப்பரேட் லைன் ஆஃப் கிரெடிட் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க கார்ப்பரேட்ஸ்க்கு. ஸோ அது வந்து அவுட்ஸ்டாண்டிங்கே வந்து இப்போது 50,000 crore to 60,000 crore நடுவில் இருக்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த என்பிஎஃப்சிஸ்க்கு வந்து
திஸ் இஸ் அன் இது அஃபெக்ட் ஆகும். ஸோ தட் அவங்களுக்கு வர வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ தட் இஸ் தேர் மீன்ஸ் ஆஃப் இது அசட். ஸோ அதெல்லாமே வந்து இப்போ போகும். Now key highlights RBIயோட directive என்னன்னா, RBIயோட ஸ்டாண்ட்ஸ் NBFC must not abruptly cancel existing credit lines. ஏன்னா அது வந்து it will make more it will worsen the situation. ஸோ அதனால் அப்படி இல்லாமல் ரினியூவ் பண்ணாதீங்க, அந்த மேக்ஸிமம் லிமிட் இருக்கு இல்லையா அதை வந்து ரினியூவ் பண்ணாமல் கீப் இட் அண்ட் இது வரையும் கொடுத்த வரையும் போதும். ஸோ அதை வந்து முதல்ல ரீபே பண்ண வைங்க உங்களோட borrower அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் த லோன் டென்யூர் எண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக இந்த கிரெடிட் லைன்ஸ் வந்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ RBI கன்சிடர்ஸ் திஸ் ப்ராடக்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் பிஸ்னஸ். ஆனால் பேங்க்ஸ் வந்து இது வந்து மொத்தமாக அதுக்காக லைன் ஆஃப் கிரெடிட் கொடுக்காமல் இருக்கவும் முடியாது. பட் பேங்க்ஸ் கேன் டேக் கேர் ஆஃப் திஸ் பிகாஸ் அவங்க வந்து மானிட்டர் பண்ணும்போது இட் வில் பி வேறு மாதிரி இருக்கும். அன்டில் நீங்கள் கையில் எடுக்கும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு. ஸோ இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் RBI டெசிஷன் என்னென்னா, NBFCs மே லூஸ் தேர் மேஜர் ரெவன்யூ ஸ்ட்ரீம். அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியாகும். ஏன்னா அவங்களே ஒரு சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் வாங்கி தான் லெண்ட் பண்ணுறாங்க. ஸோ NBFCs கிட்ட வரும்போது இந்த பிஸ்னஸ் பர்சன்ஸ்லாம் ஏன் வராங்க, ஆல்ரெடி அவங்களால பேங்க் கிட்ட போய் இது வாங்க முடியாதனால தான் NBFCs கிட்டே வராங்க. ஸோ இவங்க என்ன தான் அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தாலும் தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் தெம் பிகாஸ் தே நீட் ஃபண்ட். ஸோ இப்போ இவங்களுக்கும் பாதிக்கப்படும், NBFCஸ்க்கும் பாதிக்கப்படும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. மோர் ஆர் லெஸ் நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு இண்டிவிஜுவல்ஸ்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் கேபிட்டலில் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லிக்விடிட்டி இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. borrowers may seek credit from banks வித் ஸ்ட்ரிக்டர் லெண்டிங் நார்ம்ஸ். ஸோ அங்கே வந்து நார்ம்ஸ் அதிகமாக ஸ்ட்ரிக்டராக இருக்கும். ஸோ பிஸ்னஸ் பாதிக்கப்படும் both NBFCs and business people-க்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஃபார் borrowersக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸை வந்து ஸ்விட்ச் பண்ணுங்கள். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் கிட்டேருந்து யூ கேன் டேக். இந்த இது பர்டிகுலர் லைன் ஆஃப் கிரெடிட் லைன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ்க்கு ஸ்விட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸஸ்க்கு வந்து RBI சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ NBFCஸ்மே வந்து அவங்களோட லெண்டிங் மாடியூல்ஸ் இவங்க மட்டும்தான், அதுவும் கிரெடிட் லைன்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும்னு இல்லை. ஸோ மற்றதும் இருக்குது. ஸோ அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்போஷரை டைவர்சிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து SBI வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க தட் RBI வந்து CRRை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டு ஈஸ் த லிக்விடிட்டி ப்ரெஷர். ஸோ இப்போ வந்து பேங்க்ஸ் கிட்டத்தட்ட 1.7 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து லிக்விடிட்டி க்ரன்ச் இருக்குது. அதாவது லிக்விடிட்டி இல்லை, கேஷ் ஃப்ளோ இல்லை. அதுக்காக தான் OMO வேறு என்ன பண்ணுறாங்க, VRR அண்ட் ருப்பி டாலர் ஸ்வாப் பை ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ 3 year tenure அந்த ஆப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது லிக்விடிட்டியை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன தான் லிக்விடிட்டி மேட்ச் பண்ணாலும் இன்னும் நீங்கள் CRRை கம்மி பண்ணுங்கள். பிகாஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படின்றது என்னென்னா, ஒரு அமௌண்ட் வந்து லெண்டிங்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டோட ரிஸ்க்கை பொறுத்து தே ஹாவ் டு கீப் சம் ப்ரொவிஷன் ஃபார் தட். அது ஒரு வேளை NPA ஆச்சுன்னா மொத்தமாக போகாமல் சம் அமௌண்ட் ஹேஸ் டு பி டேக்கன் அசைடு. ஸோ அதுதான் வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ CRRை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிக்விடிட்டி கிரைசிஸ் இன் பேங்கிங் செக்டர். ஸோ இது வந்து ரொம்ப அலார்மிங் ரேட்டில் இருக்குது அப்படின்றதுனால தான் RBI வந்து டக்குன்னு வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் அட் அ டைமில் VRR OMO அப்படின்னு சொல்லி நிறைய ருப்பி டாலர் ஸ்வாப் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அந்தளவுக்கு லிக்விடிட்டி க்ரைசிஸ் இருக்கிறதுனால தான். ஸோ இந்தியன் பேங்கிங் சிஸ்டமில் திஸ் லிக்விடிட்டி க்ரன்ச் இது வந்து ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறும் லேட்டர் ஸ்டேஜ். இந்த ஒரு லிக்விடிட்டி க்ரைசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் we will see this as ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி that RBI கவர்னர் who believed இன்ஃப்ளேஷன் ஃபுட் இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெப்போ ரேட் ஹையாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்ன ஸ்டான்ஸ்லேருந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ், அவர் அந்த ஸ்டாண்ட்ஸை மெயின்டைன் பண்ணதுனாலேயே என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் ஆச்சு அப்படின்ற ஒரு ஸ்டடி மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அப்கமிங் டேஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு லிக்விடிட்டி க்ரைசிஸ்ன்றது வந்து அலார்மிங் ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி IMF வரையும் they are speaking. ஸோ இப்போ லிக்விடிட்டி வந்து 1.35 lakh crore சர்ப்ளஸில் இருந்துச்சு நவம்பர் 2024. அதுலேருந்து 2.7 lakh crore. ஸோ நம்ம கடைசியாக பார்க்கும்போது 1.7 இருந்துச்சு, இப்போ 2 ட்ரில்லியனுக்கு ஆயிடுச்சு.
2.7 lakh crore டெஃபிசிட் ஆகிடுச்சு. ஸோ ஜானில் அதனால தான் ஃபெப்ரவரியில் நிறைய விஷயங்கள் டிட். ஜான்வரியில் லாஸ்ட்டில் ஆரம்பித்த விஆர்ஆர் ஆக்ஷன், விஆர்ஆர் டெய்லியும் பண்ணிகிட்ருக்காங்க. தென் ஓஎம்ஓ முடிஞ்சிருக்கு. தென் ருப்பி டாலர் ஸ்வாப் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தே ஆர் மேக்கிங் ஷுர் த லிக்விடிட்டி இஸ் இனஃப் இன் பேங்கிங் செக்டர். ஸோ மகாகும்ப் கேஷ் வித்ட்ராவல் அதுக்கும் வந்து நிறைய பேர் அவங்களோட டெபாசிட்டர்ஸில் ரீட்டைல் டெபாசிட்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட அமௌண்ட்டை சேவிங்ஸ்லேருந்து எடுத்து தான் போய் மகாகும்ப் மேலாக்கெல்லாம் போயிட்டு வந்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்குது. லைக் அந்த ஷிப்பெல்லாம் வந்து ஓட்டினவர் க்ரோர்ஸ் கணக்கில் சம்பாதிச்சிருக்காரு பிகாஸ் ஆஃப் மகாகும்ப் மேலா அப்படின்னு. ஆன் த அதர் சைட் த மகாகும்போட வாட்டர் குவாலிட்டியை பற்றி நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் குவாலிட்டினால் அதில் குளிக்கிறவங்களுக்கு நிறைய எபிடமிக் மாதிரியான வாட்டர் ரிலேட்டட் டிசீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து அலாமிங்காக தான் இருக்குது. பட் அதனால் என்ன எக்கனாமிக் பெனிஃபிட் அப்படின்னா தீஸ் ஆர் த திங்ஸ். ஸோ கேஷ் ஃப்ளோ, கேஷ் வித்ட்ராவல்ஸ் எல்லாமே நடந்திருக்கு. ஸோ இந்த கேஷ் வித்ட்ராவல்ஸுமே வந்து பிகாஸ் ஆஃப் மகாகும்னு கூட அவங்க சொல்கிறாங்க. ஸோ நிறைய பீப்புள் தே யூஸ் தேர் சேவிங்ஸ் டு ட்ராவல் அங்கே போகிறதுக்காக. ஸோ ஃப்ரெஷ் டெபாசிட்ஸ் மெயின்லி கம் ஃப்ரம் நான் ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ். லிக்விடிட்டி மிஸ்மேட்ச் வந்து மாறி இருக்குது. அண்ட் வித்ட்ராவல் ஆஃப் கேஷ் ரிட்டன் ஆகலை திரும்ப பேங்கிங் சிஸ்டமுக்குள்ளே. ஸோ மார்ச் 2025 வரையும் இது வராது அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்டேஷன், பிகாஸ் பீப்புள் ஆர் பேயிங் டாக்ஸஸ் டூ. அண்ட் இப்போது நவ் தட் ரம்ஜான் வந்துருச்சு அப்படின்னா நவ் பீப்புள் மைட் டேக் தேர் சேவிங்ஸ் அண்ட் அவங்களோட பர்ச்சேசஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லிக்விடிட்டி கிரான்ச்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஓஎம்ஓ மூலயமா அன்சேஞ்ச்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் ஓனர்ஷிப் ஓஎம்ஓ கேப் வந்து 1.7 ட்ரில்லியனுக்கு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னல் லிக்விடிட்டி மெஷர்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எஸ்பிஐயோட அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆர்பிஐ ஷுட் கட் சிஆர்ஆர் டு இன்ஜெக்ட் லிக்விடிட்டி இன்டு த சிஸ்டம். ஸோ ஆல்ரெடி வந்து 4.50 4க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுவுமே கிளைடிங் பாத்தில் 4.25 ஃபார் 1 வீக், அனதர் வீக்லேருந்து தான் 4%க்குன்னு கொண்டு வந்தாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னமுமே வந்து சிஆர்ஆரை கம்மி பண்ணுங்கள் இன் நெக்ஸ்ட் எம்பிசியில் அப்படின்னு சொல்லி விச் வில் be in April. So call for reassessing RBI ஓட liquidity management framework. SBI வந்து weight average call rate, ஸோ அதையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் as a policy rate, பிகாஸ் அது வந்து இப்போது எஃபெக்டிவாக இல்லை, அது வந்து ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இது சும்மா வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்டுன்னு எப்படி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் வெயிட்டட் ஆவரேஜ் கூட விட்டுருங்க, கால் ரேட். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்றுமே இது தெரியலனாலும் யூ கேன் டேக் அ கெஸ். கால் ரேட் அப்படின்றது வந்து சிமிலர் டு தட் கால் மணி. ஸோ கால் மணினா என்ன, ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் நடுவில் ஓவர் நைட் ஃபண்டு வந்து தேவைப்படுது அப்படின்னா தே கேன் ட்ரான்சாக்ட். ஸோ அதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுப்பாங்க, தேட் வில் பி சம்வாட் மோர் தேன் ரெப்போ ரேட். அதுதான் கால் ரேட், கால் மணி. ஸோ அப்போ கால் மணிக்கு யூஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ த ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் அட் விச் பேங்க்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஓவர் நைட்டுக்காக டென்யூர் இஸ் வாட் ஓவர் நைட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்தியன் மணி மார்க்கெட்டில் தே வில் யூஸ் இட். அண்ட் இது வந்து ஆப்ரேஷனல் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வந்து தே யூஸ் டு ஹேவ். ஸோ அதுதான் வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட். ஸோ அதையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் பாலிசி ரேட்டாக. ஸோ தட் இட் டஸ் நாட் எஃபெக்டிவ்லி சர்வ் இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க, இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட்டை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து ஒன் ஆஃப் த எம்பிசி மீட்டிங்கில் ஆர்பிஐயோட கவர்னருமே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் WACR ஆல்சோ. நீங்கள் ஏன் ஆர்பிஐ கிட்டேயே லிக்விடிட்டி கனெக்ஷன் தான் வரீங்க, உங்களுக்கு ஓவர் நைட் மணி தேவைப்படுதுன்னா யூ போத் பேங்க்கே வந்து நீங்களே வந்து யூ ஹேவ் த டிரான்சாக்ஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் வெயிட்டட் ஆவரேஜ் கால் ரேட் அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க, அது வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, ஸோ பாலிசி ரேட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கரண்ட் லிக்விடிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து மாடிஃபை பண்ணணும், மார்க்கெட் கண்டிஷனை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட். பெனிஃபிட்ஸ் இந்த சிஆர்ஆர் கட் மூலயமா பேங்க்ஸ் எவ்வளோ லிக்விடிட்டி அதிகமாகும், எக்கனாமிலேயுமே வந்து க்ரோத் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஜிடிபி க்ரோத் கிறிசல் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் FY26. ஸோ அது வந்து 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FY25க்கு 6.5, 26க்குமே அதே தான். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 9.2% வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஃபார் 24. ஸோ அதுலேருந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. எதனால் அப்படின்ற ரீசன்ஸ் எல்லாம் வந்து எப்போவுமே சொல்கிற அதே ரீசன்ஸ் தான். ஸோ க்ரோத்துமே வந்து ப்ரீ பேண்டமிக் டீக்கல் அந்த ஆவரேஜில் தான் வந்து திரும்ப போய் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு
பேண்டமிக் அப்புறம் வந்து அந்த பூம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி அண்ட் ரெப்போ ரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் 50 to 75 basis points ரெப்போ ரேட் வந்து கட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இன் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். ஸோ நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வில் பி இன் ஏப்ரல். ஸோ அதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. தென் ப்ரைவேட் கன்சம்ஷன் அதுவும் வந்து ரெக்கவர் ஆகணும். நார்மல் மான்சூன் பூஸ்டிங் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். ஸோ அது வந்து காரிஃப் சீசன், ராபி சீசன் எப்படி இருக்குன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. இப்போது ஃபுட் இன்ஃப்ளேஷன் இப்போ கரண்ட்டாக கூலிங்கில் தான் இருக்குது. யூனியன் பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ யூஸ்வலாக ஏப்ரல் மார்ச்சோட எல்லோரும் டேக்ஸை கட்டி முடிப்பாங்களா. ஸோ அவங்களோட ரிபேட்டுக்கான ஃபைலிங் இதெல்லாம் முடிஞ்சு மக்கள் கையில் வந்து திரும்ப அந்த 12 lakh வரையும் லோன் கட்ட வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க. டேக்ஸ் கட்ட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த 12 lakh வரையும் கட்டின டேக்ஸை வந்து ரிபேட் பண்ணது அவங்க கைக்கு வர ஜூன் ஆர் ஜூலை ஆகஸ்ட் வரையும் கூட ஆகலாம். ஸோ அந்த 3 monthsக்கு அப்புறம் யூ மைட் சி அந்த செகண்ட் குவார்ட்டர் ஆஃப் திஸ் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வந்து கொஞ்சம் ஸ்மூதராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத் அண்ட் ப்ரைவேட் கேபெக்ஸ்லாம் வந்து க்ரோத் இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரைவேட் செக்டர் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணும். கவர்மெண்ட்டை வந்து அவங்களோட கேபெக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும். ஸோ தட் ஃபிஸ்கல் டெஃபிசிட் டார்கெட்டை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியுன்ற ஒரு இதுவும் சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகணும். ஸோ கார்ப்பரேட்ஸ் ஹேவிங் மோர் ப்ராஃபிட், பட் அவங்களோட எம்ப்ளாயீஸ் வேஜையும் கூட்டுறதில்ல, வேறு எந்த ஒரு ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எக்கனாமியில் பண்ணுறதில்ல. அப்படின்ற இருக்க போது ஏன் கார்ப்பரேட்ஸ்க்கு அவங்க டேக்ஸை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இம்போர்ட் எக்ஸ்பெக்டட் டு ரிமைன் ஸ்ட்ராங். ஏன்னா டொமஸ்டிக் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இம்போர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ஒரு எக்கனாமிக்கு இட் இஸ் நாட் ஸோ குட். எக்ஸ்போர்ட் க்ரோத் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் பிகாஸ் ஆஃப் யூஎஸோட டேரிஃப் ஹைக். ஸோ ஒரு நாளும் ஒரு கண்ட்ரிக்கு அடிஷ்னல் டேரிஃப். அண்ட் சைனா இப்போ வந்து வி ஆர் ரெடி ஃபார் த வார்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஆக போதோ நெக்ஸ்ட் 4 years அப்படின்னு தோணுது. IRTC அண்ட் IRFC வந்து நவரத்னா ஸ்டேட்டஸ்க்கு அப்கிரேட் ஆயிருக்காங்க. வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் IRCTs அண்ட் IRFCயோட இந்த அப்கிரேடேஷன் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் தே கெயின் கிரேட்டர் ஃபினான்ஷியல் அண்ட் ஆப்ரேஷனல் அட்டானமி. ஸோ IRCTC அண்ட் IRFCயோட சேர்த்து இப்போது மொத்தமாக 7 ரயில்வேஸ் ரிலேட்டடாக இருக்கிற PSUs எல்லாமே வந்து நவரத்னா கிளாஸிஃபிகேஷனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் IRCT என்ன? இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன். ஸோ இதோட ஒரு ஃபுட் டெலிவரி கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இப்போது ஃபுட் டெலிவரிலாம் வந்து ரயில்வேஸ்லேயே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஃபுட் டெலிவரி கம்பெனி பேர் என்ன அப்படின்றது டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. IRFC இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஸோ அவங்களுமே வந்து இப்போது அந்த நவரத்னா PSU ஸ்டேட்டஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இதன் மூலிமா அவங்களோட கிராண்ட்ஸ் ஃபார் தெம் கிரேட்டர் ஆப்ரேஷனல் வந்து நடக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரீடம் வந்து இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த 7 நவரத்னா ரயில்வேஸில் உள்ள நாட் தட் ரயில்வேஸ் நவரத்னா 7 இருக்குல்ல, ரயில்வேஸில் எத்தனை நவரத்னாஸ் இருக்குது அப்படின்னா 7. ஸோ அந்த 7 என்ன அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நவரத்னா ஸ்டேட்டஸ் ஃபார் ரயில்வே PSU கிடச்சிருக்கு அப்படின்னா அது வந்து கான்கோர் அப்படின்ற கண்டெய்னர் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ PSU ரயில்வே PSUக்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கிடைச்ச ஃபர்ஸ்ட் கம்பெனி அதுதான் ஜூலை 2014. அதுக்கப்புறம் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெட், இல்கான் இன்டர்நேஷ்னல் லிமிடெட், ரைட்ஸ் லிமிடெட், ரைட்டல், இந்தியன் IRCT அண்ட் IRFC இது எல்லாத்துக்குமே கிடச்சிருக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து எப்படி அவங்களோட ஆனுவல் டர்ன் ஓவர் என்ன அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரயில்வேயோட ப்ராஃபிட்ஸுமே வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எந்த கம்பெனியை நம்மளால் நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா பேசிக்காக தேட் கம்பெனி ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மினிரத்னாவாக இருக்கணும். ஸோ அந்த மினிரத்னாவில் தே ஷுட் ஹாவ் எக்ஸலண்ட் அண்ட் வெரி குட் கேட்டகரியாக இருக்கணும். MOU அவங்க சைன் பண்ணுறாங்க இல்லையா வேரியஸ் கம்பெனிஸோட, அதனுடைய ரேட்டிங்குமே வந்து அட்லீஸ்ட் 3 to 5 yearsக்கு அவங்க கொடுத்துருக்க அந்த 6 பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் 60 ஸ்கோர்ஸ் காம்போசிட்டாக இருக்கணும். அந்த மாதிரியான சர்டன் எலிஜிபிலிட்டிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தே வில் கிவ் திஸ் இது அந்த 6 அந்த 6 இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து இருக்குது. நெட் ப்ராஃபிட் டு நெட் ஒர்த் எவ்வளோ இருக்கணும், ப்ராஃபிட் பிஃபோர் டிப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸஸ், அதை வந்து PBDIT அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேன் பவர் காஸ்ட் டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் சர்வீசஸ், ஒருவேளை சர்வீசஸ் அந்த சர்வீசஸ், ஸோ அது எப்படி இருக்கணும், கிராஸ் ப்ராஃபிட், அப்புறம் டர்ன் ஓவர், இது ரெண்டையும் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எவ்வளோ கிடைக்குது அந்த லிஸ்டிங் கம்பெனியில், இன்டர்செக்டரல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றத மாதிரியெல்லாம் அந்த ஒரு இண்டெக்ஸ் வச்சு பேஸ் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. ஸோ
ஸோ அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மகாரத்னா, நவரத்னா, மினிரத்னா. ஸோ மினிரத்னாலேருந்து we can go to நவரத்னா, அதுக்கப்புறம் மகாரத்னாவாக போகலாம். ஸோ லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட் பிஎஸ்யூஸ்னால் அது மகாரத்னா தான். ஒரு மிட் டயர் பிஎஸ்யூஸ். ஸோ மினிரத்னாவை விட கொஞ்சம் எஃபெக்டிவ் ஃப்ரீடம் அண்ட் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். ஸோ பட் ஹையர் அட்டானமி இருக்கும். ஸ்மாலர் பிஎஸ்யூஸ் வித் லிமிட்டட் இண்டிபெண்டன்ஸ்னால் அது மினிரத்னா கேட்டகரி. அதுலேயுமே 1, 2ன்னு இருக்குது. ஸோ ஒரு எலிஜிபிள் ஃபார் நவரத்னா என்னவாக இருக்கணும், மினிரத்னா 1 கம்பெனியாக இருக்கணும். ஸோ அந்த 2 கேட்டகரி இருக்கு இல்லையா, அதில் மினிரத்னா 1 இருக்கணும். அண்ட் எக்ஸலண்ட் அண்ட் வெரி குட் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கணும். அட்லீஸ்ட் 3 அவுட் ஆஃப் லாஸ்ட் 5 இயர்ஸில் அவங்களோட அந்த ரேட்டிங் இருக்கணும், எக்ஸலண்ட் அண்ட் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 60+ பாயிண்ட்ஸ் பேஸ்ட் 6 கீ ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸும் இருக்கணும். அந்த 6 கீ ஃபினான்ஷியல் இண்டிகேட்டர்ஸ் இதுதான்: நெட் ப்ராஃபிட் டு நெட் ஒர்த், மேன் பவர் காஸ்ட் டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், ப்ராஃபிட் பிஃபோர் டெப்ரிசியேஷன், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸஸ் PBTIT to capital employment, profit before interest to taxes, profit before interest and taxes to turnover, earnings per share, interest sectorial performance இதெல்லாம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் நவரத்னா ஸ்டேட்டஸ் என்னென்னா, ஃபினான்ஷியல் அட்டானமி, அதாவது 1000 crore வரையும் அவங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியும் கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாமல். ஸோ அதுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும். தென் ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து அப் டு 15% ஆஃப் த நெட்ஒர்த் வந்து தே கேன் அலோகேட் இன்னும் ஒரே ப்ராஜெக்டில் மட்டும். அதுக்கப்புறம் அவங்களோட 30% ஆஃப் த நெட்ஒர்த் ஆனுவலியும் வந்து தே கேன் கேப். அதுவும் அந்த 30%க்குமே வந்து ஒரு கேப் இருக்குது. தட் ஷுட் நாட் எக்ஸீட் 10,000 crore. ஸோ அது 1000 crore எக்ஸீட் பண்ணக்கூடாது, அந்த இதுவும் இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரீடம் என்னென்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நியூ பர்ச்சேசஸ் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்ஸும் பண்ணலாம். எந்த ஒரு மானிட்டரி லிமிட்ஸும் இல்லாமல் தே கேன் டூ. ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் இஸ் சென்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக ஜாயின்ட் வெஞ்சர்ஸில் தே கேன் என்டர். ஸோ அது ஒரு ஃபர்தர் ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மினிரத்னா கேட்டகரி 1லேருந்து நவரத்னாவுக்கு போச்சுன்னா என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்றதெல்லாம் வந்து இதில் இருக்குது. தென் தட்ஸ் இட். ஸோ மத்திய பிரதேஷில் வந்து ₹5 பெர்மனன்ட் பவர் கனெக்ஷன் ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, ₹5 பெர்மனன்ட் பவர் கனெக்ஷன். ஸோ தமிழ்நாட்டில் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக இருக்குது, பட் அவங்க வந்து ₹5 கொடுக்குறாங்க. அப்படின்னா அஃபோர்டபுள் எலக்ட்ரிசிட்டி ஆக்சஸ் டு ஃபார்மர்ஸ் இருக்கணும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தே ஆர் டூயிங். ஸோ அஃபோர்டபுள் எலக்ட்ரிசிட்டி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறதுக்காக தே ஆர் டூயிங். எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் இல்லை. ஸோ ஃபார்மர்ஸ் மேலே இருக்க ஃபினான்ஷியல் பர்டன் கம்மியாகணும். பெர்மனன்ட் பவர் கனெக்ஷன் மூலயமா இல்லாதவங்களுக்கும் இட் வில் பி போய் சேரும் அப்படின்றதுனால. ஸோ மத்திய பிரதேஷோட சென்ட்ரல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி தான் இதை வந்து இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பெர்மனன்ட் பவர் கனெக்ஷனுக்கு ₹5 மட்டும் கட்டி தே கேன் அப்ளை ஃபார் த பவர் கனெக்ஷன். ஸோ இதன் மூலயமா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகும், ஹையர் கிராப் ஈல்டு அதிகமாகும், தண்ணி அதிகமாக எலக்ட்ரிசிட்டி மூலயமா தே கேன் டூ இல்லையா. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷனும் வந்து அன்இன்டரப்டட் பவர் சப்ளை மூலயமா ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து அது மட்டும் தானா, அது அப்படி இல்லை. சோலார் பவர் இரிகேஷன் பிளானுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 30 lakh சோலார் இரிகேஷன் பம்ப்ஸுமே வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் வந்து கன்வென்ஷனல் எலக்ட்ரிசிட்டி சம்டைம்ஸ் கட் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் தே கேன் யூஸ். இப்போ இருக்கிற வெயில பார்த்தா தே கேன் கோ ஃபார் சோலார் பவர், ஏசியே போட்டுக்கலாம் போல், அந்தளவுக்கு இட் இஸ் மோர் சன்லைட். அண்ட் சர்ப்ளஸ் சோலார் பவர் ஃபார் ஃபார்மர்ஸ் ப்ரொவைடிங் தெம் அடிஷ்னல் இன்கமும் இருக்கும். ஸோ அந்த சோலார்லேருந்து அடிஷ்னல் பவர் வந்தாலும் அதை வந்து நம்ம டிஸ்காம்ஸ்க்கு செல் பண்ணி அதன் மூலியமாகவும் தே கேன் ஏர்ன்னு ஒரு ஸ்கீமில் இருக்குது. ஸோ ஓகே, நானே அந்த ஸ்கீம் சொல்லிடுறேன். பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. ஸோ அந்த ஸ்கீம்லேயுமே வந்து இருக்குது. ரூரல் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் என்னென்னா, எலக்ட்ரிக் சப்ளை வந்து ரூரல் ஏரியாஸ்க்கும் போய் சேரணும், அந்த கனெக்டிவிட்டி என்ஹான்ஸ் ஆகணும். ஸோ அந்த கனெக்ஷன் அப்ளை பண்ணுறது காசு கூட இருக்கக்கூடாது. அண்ட் அதுக்கு அப்ளை பண்ணால் அதுக்கு ஒரு ப்ரைபு வந்து கொடுக்கணும் எலக்ட்ரிசிட்டி பீப்புளுக்கு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லாமல் ₹5 கட்டி தே கேன் கெட். ஸோ லோவர் இரிகேஷனை வந்து அதிகமாக்கும். இரிகேஷன் வில் பி மோர் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும். சஸ்டைனபிள் ஃபார்மிங்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் த்ரூ சோலார் பவர் இரிகேஷன் மூலிமா. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியும் வந்து அடிஷ்னல் இன்கம்க்குலாம் வந்து தே வில் கிவ். ஏன்னா அந்த அடிஷ்னல் சோலார் எனர்ஜியை வந்து அவங்க செல் பண்ணால் அதுலேருந்தும் காசு கிடைக்கும் இல்லையா, அதனால. ஸோ ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை.
நெக்ஸ்ட் வந்து பீகார் வந்து பட்ஜெட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டோட்டல் பட்ஜெட் அவுட்லே எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 3.16 3 lakh crore மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ எக்ஸாக்டாக ஐ டோன்ட் திங்க் தே வில் ஆஸ்க். டெப்யூட்டி சிஎம் அண்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சாம்ராஜ் சௌத்ரி அவர் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எவ்வளோ பட்ஜெட் ப்ரீவியஸ் இயர், எவ்வளோ ஹெல்த்து, எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக். ஏன்னா இது வரையும் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிறதுனால இட் இஸ் அ நியூஸ். பட் நம்ம வந்து அது எல்லாத்தையுமே பார்க்கணுமான்னு கேட்டால் ஐ எம் நாட் ஷுர். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது மண்டேல இருக்குது அப்படின்னா யூ கேன் ஹாவ். ஏன்னா ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் அதனுடைய வேல்யூஸே வந்து சம்டைம்ஸ் குழப்ப ஆரம்பிக்குது. நவ் தட் ஜான் அண்ட் ஃபெப்ரவரி கூட இப்போது ஐ டிட் ரிவிஷன், அது கூட அவ்வளோ வேர்ஸாக இல்லை. ஜானோடதெல்லாம் வந்து எனக்கு ஏதோ குழப்புற மாதிரியே ஒரு ஃபீலிங். ஐ ஹாவ் டு டூ ரிவிஷனுக்கு வந்து வீக்லி 1 day வைக்கலாம் அப்படின்னா மந்த் ஆக ஆக இட் இஸ் டேக்கிங் ஒரு நாள் பத்தலை. ஸோ ஐ ஹாவ் டு ஹாவ் அ சாட்டர்டே அண்ட் சண்டே ஆஸ் அ ரிவிஷன். ஸோ அப்போ தான் வந்து ஏன்னா சர்டன் திங்ஸ் யூ ஹாவ் டு ரிவைஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை தான் வரும். அன்டில் எக்ஸாம் வர்றதுக்கு வரையும் தேர் ஒன்ட் பி நியூ ரிப்போர்ட்டுன்ற போது அதில் உள்ள டேட்டா பாயிண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் யா, வேர்ல்ட் பீஸ் சென்டர் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் பீஸ் சென்டர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் இன் குருகிராம். ஸோ குருகிராம் ஹரியானாவில் தான் ஒன் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர் இருக்குது. ஸோ இந்தியாவில் இருக்க 2 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டரே அங்கே தான் இருக்குது. அது என்ன அப்படின்றத வந்து டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ எஸ்டாப்ளிஷ் பண்ணது யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் ஜெயின் ஆச்சாரியா லோகேஷ், அஹிம்சா விஸ்வபாரதி அப்படின்றவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இருந்தா அப்படின்றலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்ட் பீஸ் சென்டரோட அப்ஜெக்டிவ் என்னென்னா நான் வயலன்ஸை ப்ரமோட் பண்ணுறது. பீஸ் தான் முக்கியம். ஸ்பிரிச்சுவல் அண்ட் மாரல் அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கணும். குளோபல் ஹார்மனி, வாசுதைவிய குடும்பகம். ஸோ இது வந்து எந்த ஒரு கொஞ்சம் வெட்டரனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டேக்லைனை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இஃப் யூ ஆர் ஒரு 2023 வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா யூ ஷுட் நோ திஸ் டேக்லைன். ஸோ இந்த டேக்லைன் வந்து எதுக்காக நம்ம இந்தியா வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்றத டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்கேன்ற கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கணும்னு நினச்சேன். ஐ ஃபர்காட் தட். ஸோ யா, ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். என்விரான்மெண்டல் அண்ட் எத்திக்கல் அவேர்னஸ் இருக்கணும். நவ் தட் நான் வயலன்ஸ் போகணும் அப்படின்றதெல்லாம் இல்லவே இல்லை. எவ்ரி மூவி ஹேஸ் வயலன்ஸ் அண்ட் அது இல்லாமல் அந்த பிளட்டு பாத் இல்லாமல் மூவிஸே இருக்கிறதில்ல, வெரி ரேர் நவ். வேர்ல்ட் பீஸ் சென்டர்ஸோட ரோல் என்ன இந்தியாவோட ஃப்யூச்சருக்கு அப்படின்னா நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்சஸ் வந்து பீஸ் அண்ட் நான் வயலன்ஸ் ரிலேட்டடாக நம்ம ஹோஸ்ட் பண்ணலாம். ஸோ வி ஹேவ் த டேக் இல்லையா, காந்திஜியோட டேக் இருக்குது. காந்திஜியை ஃபாலோ பண்ணி மற்ற ஸ்டேட்ஸ் ஆர் மற்ற கண்ட்ரீஸில் உள்ள பீப்புள் வந்து அதே மாதிரி வயலன்ஸை ஃபாலோ பண்ணி இண்டிபெண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல் திங். ஸோ அதனால நம்மளும் வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் வி கேன் ஹேவ் அன் அப்பர் ஹேண்ட் இன் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ் ரிலேட்டட் திங்ஸ். ஸோ ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்கலாம் ஸ்பிரிச்சுவல் அண்ட் லீடர்ஸ் அண்ட் டிப்ளமேட்ஸ்க்கு. நம்மளுக்கே வந்து இஃப் வி செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா பேங்க் கிளர்க் ட்ரைனிங்லேயும் கொடுப்பாங்க, பிஓலையும் கொடுப்பாங்க. தட் அந்த யோகா எப்படி பண்ணுறது, பிகாஸ் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப். இது வந்து எப்படின்னா ஒரு கேம் மாதிரி. ஒரு நாளைக்கு நீங்கள் 10 மணிக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா அன்றைக்குரிய வேலையை அன்றைக்கே முடிச்சு தான் வெளியில் வரணும். ஸோ இட்ஸ் ஒரு நாளுக்குரிய கேம். அப்புறம் இன்னொரு நெக்ஸ்ட் டே வில் பி அ ரீசெட் மாதிரி, ஃப்ரெஷ் கேம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது யூ ஷுட் ஹாவ் மென்டல் ஸ்டெபிலிட்டி. நவ் தட் நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து பீப்புள் ஒர்க்கிங் இன் பேங்க்ஸ் அவங்களோட நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து அதிகமாக கொடுக்கறதுனால டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தேட் அண்ட் ஆல். ஸோ உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா ஏன் எனக்கு பேங்க் வேலைக்கு போகணும், இந்த பேங்க்கு தான் எனக்கு போகணும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் அ கிளியர் ரீசன். ஸோ அது இருந்துச்சுனாலே மற்ற ஏன் பேங்க்கில் மட்டும்தான் இருக்கா, எல்லா ஒர்க்ஸ் பிளேஸ்லேயுமே வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் மண்டையில் போட்டுக்காமல் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ். இந்தியாவோட வாய்ஸ் ஆன் பீஸ் அண்ட் ஹார்மனி இன்டர்நேஷ்னல் ஃபாரமில் வந்து நம்ம ஆம்ப்ளிஃபை பண்ண முடியும், அதிகமாக்க முடியும். ஸோ யூஎன் அண்ட் வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜியன்ஸில். ஸோ தட்ஸ் இட்.
ஸோ that's it for today. ரிவிஷன் பார்த்துடலாம். நேஷனல் டிஃபென்ஸ் டே இஸ் ஆன் March 3rd. வேர்ல்ட் ஹியரிங் டே இஸ் ஆல்சோ ஆன் March 3rd. ஆஸ்திரேலியா வந்து நம்ம பீட் பண்ணியிருக்கோம். இந்தியா செமிஃபைனல்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு நியூசிலாந்து கிட்ட கூட வி ஆர் கோயிங் டு ஃபைட். விதர்பா ஒன் த ரஞ்சி ட்ராஃபி ஃபார் த 3rd டைம். கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். ரான் ராப்பர் ஹூ இஸ் த ஓல்டஸ்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டர் பாஸ்ட் அவே. ஆர்பிஐ வந்து ரெகுலேஷன்ஸ் அட் கிளான்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஐ என்பிஎஃப்சிஸை வந்து அவங்களோட லைன் ஆஃப் கிரெடிட்டை ரினியூ பண்ணுறதை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ்பிஐ ரிப்போர்ட்டில் ஆர்பிஐ என்ன மாதிரியான சேஞ்சஸ் பண்ணால் லிக்விடிட்டி கிரைசிஸை பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கிறிசில் வந்து ஜிடிபிஓ ஃபோர்காஸ்ட் ஃபார் இந்தியா வந்து 6.5% ஃபார் போத் FY 25-26 ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஹெச்எஸ்பிசி ஐஎஃப்எல் மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஆர்பிஐ வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. யமண்டோ ஒர்சி உருகுவேயோட பிரசிடெண்ட்டாக இப்போ அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. அஜய் சேத் ஹேஸ் கிவன் த அடிஷ்னல் சார்ஜ் ஆஃப் ரெவன்யூ செக்ரட்டரி. லிவிஸ் வந்து திலிஜித் தோசஞ்ச் அப்படின்றவர் வந்து குளோபல் அம்பாசிடராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாக்டர் மயன் சர்மா கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் அக்கௌண்டன்ஸாக அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. ஃபார்ப்ஸ் இந்தியா வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரம்ப் வந்து கனடா, மெக்சிகோ அண்ட் சைனாவுக்கு டேரிஃப் போட்டிருக்காரு. IRCTC, IRFC நவரத்னா ஸ்டேட்டஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து 7 ரயில்வேஸ் வந்து so far they are having the நவரத்னா ஸ்டேட்டஸ். மத்திய பிரதேஷ் வந்து அவங்களோட பட்ஜெட் 5% பெர்மனன்ட் பவர் கனெக்ஷன் வந்து ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பீகார் கவர்மெண்ட் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு பீஸ் சென்டர் வந்து குருகிராம் ஹரியானாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ that's it for today. All the best for your exams and என்ன காணும். தேங்க்யூ.